இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில, ரஷ்யா உக்ரைனுக்குள்ள தினந்தோறும் ட்ரோன்கள ஏவி விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இத சொல்லும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க. உக்ரைனுக்குள்ள மட்டும் அடிக்கல, ரஷ்யாக்குள்ளேயும் அட்டாக் நடந்துட்டு இருக்குன்னு. ஆமா, ரஷ்யாக்குள்ளேயும் அட்டாக் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆயில் டிப்போஸ் இது போல இழப்புகள் ஏற்படக்கூடிய பகுதிகள நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது உக்ரைனுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தாக்குதல் நடக்கிறது கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ராணுவத்த குறி வச்சு, ஃப்ரண்ட் லைன்ல குறி வச்சு மிக முக்கியமான பகுதிகள், இண்டஸ்ட்ரியல் ஜோன்கள் இது எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. செகண்டரி டெட்டோனேஷன், அதிகப்படியான தீ விபத்து, வெடி விபத்து இதெல்லாம் அதிகமா நடக்கிறதுனால நம்ம அத ஹைலைட் பண்றோம். இது ரஷ்யாக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆயில் டிப்போஸ மட்டும் தான் குறி வைக்கிறாங்க. இதுக்கான காரணத்த உக்ரைன் தரப்புலருந்தே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, அது ஈஸியான டார்கெட்டு. ஓப்பன் சோர்ஸ் மேப்ல எடுத்து பார்த்தீங்கன்னாலே, ஆயில் டிப்போஸ்லாம் எங்கெங்க இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். அது எந்த இடத்துல அடிச்சோம்னா, அதிகமா தீ விபத்துகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். எந்த அளவுக்கு சக்சஸ் ரேட் ஃபேஸ் 1ல இருந்தது, ஃபேஸ் 2ல இருந்ததுன்னு எக்ஸாக்ட்டா இதுவே தெளிவா பார்த்துருப்போம். உக்ரைனோட மீடியாக்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா, ரஷ்யாவோட ராணுவம் சம்பந்தப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் எங்க வச்சிருக்கிறாங்க? எந்த இடத்துல அடிச்சோம்னா அதிகமா இழப்புகள் ஏற்படும்ன்ற டீட்டெயில்ஸ் அவங்க கிட்ட இல்ல அப்படிங்கிறத உக்ரைன் தரப்புலயும் சொல்றாங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள். உக்ரைன் அடிக்கிறதுலாம் ஆயில் டிப்போஸ் தான். இதனால பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட நட்பு நாடுகள் ரஷ்யாவுக்கு பாதிப்புகள் ஏற்படும். அது கூடவே யூரோப்பியன் யூனியனும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்ல. ஏன்னா, அவங்களுக்கும் அந்த ஆயில்லாம் வேணும். அதனால ஃபுல் ஃபோர்ஸா பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல அடிக்க முடியாது. அவங்க ஏதோ ஒண்ணு பிஆர் ஸ்டண்ட்டுக்காக இந்த செய்திகள்லாம் டாப்ல ஹெட்லைன் போறதுக்காக ஏதோ ஒண்ணு செய்யுங்க. போட்டுக்கிறோம் ஹெட்லைன்ல அப்படிங்கிறதுக்காக வேணா செய்யலாமே தவிர, ஃபுல் ஏன் 5000 ட்ரோன்கள் அனுப்பிச்சு இருக்கிற எல்லாம் நைட் ஒன் நைட்டா ரஷ்யாவோட ஆயில் டிப்போஸ்லாம் அடிக்க வேண்டியது தானே. முடியும்ல, ஏன் செய்ய மாட்றாங்க? கைகள்லாம் கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கிறோம். உக்ரைனுக்கு ஃபுல் பெர்மிஷன் கொடுக்கவே கிடையாது. சும்மா அப்பா அப்பான்னு இது ஒண்ணு மட்டும் செஞ்சுக்க அப்படிங்கிறது பண்ணா பர்மிஷன் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் செய்யறாங்களே தவிர, மற்றபடி இறங்கி செய்யற மாதிரியான உக்ரைனுக்கு எந்த ஒரு ஆர்டர்ஸும் கிடைக்கல. அவங்க செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா அது உக்ரைனுக்கான சண்டையே கிடையாது. இது மேற்குக்கான சண்டை. அதை எந்த அளவுக்கு எஸ்கலேட் பண்ணும் அப்படிங்கிறது தெளிவா பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்போ ரஷ்யா பாத்தீங்கன்னா, இல்ல இதுல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. ரஷ்யா கிரீமியா பகுதிகள் வச்சிருந்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும்? அதிகமா கப்பல்களை கட்டுவாங்க அப்படிங்கிறது போல. ஆக்சுவலா இந்த கருங்கடல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, யூரோப்போட கேட்வே. யூரோப்போட நாடுகள் எங்க வேணாலும் பாத்தீங்கன்னா போய்க்க முடியும். ரஷ்யாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேட்வே கிடைக்கும். ரெண்டாவது, யூரோப்பியன் யூனியன் ஆக்சஸ் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் ரஷ்யாவுக்கு கிடைக்கும். ரஷ்யாவோட நேவல் போர்சஸ் ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிச்சிடும். கார்கோ கப்பல்கள் ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ரஷ்யா கிட்ட எல்லா சீசன்லயுமே கப்பல்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு போர்ட் அப்படின்னா அது இந்த கிரீமியாவா தான் இருக்கும். கிரீமியா, சி ஆஃப் அசோவ். இந்த பகுதிகள் இருக்கக்கூடிய போர்ட்லாம் எப்பவுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரஷ்யானால இந்த போர்ட் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, இந்த கிரீமியா பகுதிங்கிறது ஒரு பஃபர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சி ஆஃப் அசோவ் தான் இருக்கலே மிக முக்கியமான ஒரு விஷயம். சி ஆஃப் அசோவ்ல அதிகப்படியான கப்பல்களை கட்டி ரஷ்யானால பாதுகாப்பா வச்சுக்க முடியும். இன்கேஸ் யாராவது ஒருத்தங்க தாக்குதல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா கிரீமியாவை தாண்டி தான் வரும். கிரீமியாவை தாண்டும் போதே ரஷ்யாவுக்கு ஒரு அலர்ட் கிடைச்சிரும். அவங்க எல்லா அசட்ஸையும் பாதுகாப்பா வச்சுக்க முடியும். ப்ரிகாஷனரியா பாத்தீங்கன்னா சேஃப்டி பண்றதுக்கு ஒரு பிளேஸ் கிடைக்கும். இது எப்படி சொல்லலாம்னா, பக்கத்துல இருந்துட்டு அம்புறதுக்கும் தூரமா இருந்துட்டு அம்புறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது ஒருத்த அம்பை ஏரோ எடுத்து பவுல வச்சு இழுத்து விடுறாங்க அப்படிங்கும்போது அந்த விட்ட டைம் இருக்கு இல்லையா, அதை டிராவல் பண்ற டைமை நம்ம சேட்டலைட்ல ட்ராக் பண்ணி அதை நம்ம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரஷ்யாவுக்கு கிடைக்கும். இதே பக்கத்துல இருந்து எடுத்து பவுல வச்சு இழுத்து விட்டாங்க அப்படின்னா ஃபாஸ்டா இம்பாக்ட் ஆயிரும். தடுக்க முடியாது. சேட்டலைட் டிடெக்ட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணது எந்த ஏரியாவில் ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறது போல விஷயங்கள் ரஷ்யாவுக்கு கிடைக்கும். இந்த கருங்கடல்ல ஓப்பனா ரஷ்யா அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்ப இந்த சி ஆஃப் அசோவ், கிரீமியாலாம் பார்த்தா ரஷ்யா ஒரு பஃபர் ஜோன் ஆக்ட் ஆகிறதுனால இதை தாண்டி வரும்போது ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள வரும்போது ரஷ்யாவுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். இதுதான் அமெரிக்காவுக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் பஃபர் ஜோன் அப்படிங்கிறதே அந்த ஒரு காரணத்துக்காக தான் இருக்கு. இப்போ சீனாவும் நம்மளும் எல்லையில பக்கத்துல நிக்கிறோம் அப்படின்னா நம்ம இங்கிருந்து ஒரு மிசைல் ஏவனா ரொம்ப ஃபாஸ்டா போய் அடிக்கிறது, ட்ராக் பண்ணி ஸ்டாப் பண்ண முடியாது. களத்துல நிற்கக்கூடிய வீரர்கள் மிக பெரும் அளவில் பாதிப்படைவாங்க. அதேதான் சீனாவும் ஒரு மிசைல் லான்ச் பண்றாங்கன்னா அதை ட்ராக் பண்ணி டவுன் பண்றது ரொம்ப ரொம்ப சிக்கலா இருக்கும். வரக்கூடிய யுகம் அப்படிங்கிறது இந்த ஹைப்பர்சோனிக் யுகம் அப்படிங்கும்போது எல்லாமே சேட்டலைட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அதனாலதான் இப்போ அமெரிக்கா கோல்டன் டோம்னு சொல்லிட்டு இந்த சேட்டலைட் கில்லருக்கான மிசைல் டெக்னாலஜிக்கெல்லாம் வராங்க. நம்ம கிட்ட ஆல்ரெடி சேட்டலைட் கில்லர் இருந்துச்சு.
ஸோ அதுக்கெல்லாம் கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரஷ்யா கிட்டே சேட்டலைட் கில்லர் டெக்னாலஜி இருக்கு, சைனா கிட்டே சேட்டலைட் கில்லர் இருக்கு. நம்ம ஒரு படி மேலேயே போயிட்டு டாக் ஃபைட்டு சேட்டலைட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாக் ஃபைட்டுக்கெல்லாம் வந்து சோதனை பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மிசைல்கள் போகுது அப்படின்னா, அதை ட்ராக் பண்ணி தடுக்கக்கூடிய அந்த டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேணும். எதிரிகளோட மிசைல் வேணா தடுக்கிறதுக்கான டைம் பீரியட் வேணும். நம்மளோட மிசைல் போகுது அப்படின்னா வேகமா போய் அடிக்கணும். ஸோ இந்த அட்வான்டேஜ் யாருகிட்ட இருக்கோ அவங்களுக்கு அதிகப்படியான ஸ்ட்ரென்த்தா இருக்கும் இந்த பேட்டில் ஃபீல்ட்ல. ஸோ அதுக்காக தான் இந்த பிரச்சனை மிக தீவிரமா நடந்துட்டு இருக்கு. கிரீமியா யாருக்கு அப்படிங்கிறது போல. கிரீமியால அதிகப்படியா ஆயுதங்கள், பஃபர் ஜோன், கப்பல்கள், போர்ட்டு, ஆக்சஸ் டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ்னு பல விஷயங்கள், வர்த்தகத்துக்கான மிக பெரும் அளவில் அட்வான்டேஜஸ் எல்லாமே ரஷ்யாவுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டதுக்கு நான் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச பதில்கள் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வேற ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா அடுத்த பேரை பார்க்க ஆரம்பிக்கலாம். அதாவது ரஷ்யா 71 ட்ரோன்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏவி விட்டுருக்காங்க. இதுல 59 ட்ரோன்களை நாங்க தடுத்து நிறுத்திட்டோம் அப்படிங்கிற உக்ரைன் தப்புன்னு சொல்றாங்க. அதாவது இதுல வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த தினந்தோறும் ஹைலைட் பண்றோம் அப்படின்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறது அமெரிக்காவோட பேட்ரியாட் மட்டும் கிடையாது, ஜெர்மனியோட ஐரிஸ்டியும் இருக்கு. இது போல பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், லேயர்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் மேற்கோடது உக்ரைன்ல இருக்கு. ஸோ இப்போ உக்ரைன்ல இத்தனை டிஃபென்ஸ் சிஸ்டம், இத்தனை நாடுகள் இன்வால்வ் ஆயும், அதுவும் ஹைடெக் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் இன்வால்வ் ஆயும் 12 ட்ரோன்கள் ஊடுருவி போய் ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு தகவல்கள் வருது. ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது அவங்க கிட்ட பாதுகாப்பு, வான் பாதுகாப்பு சாதனங்கள் வீக்காக ஆரம்பிச்சிருச்சு மேற்கோடுது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட். இந்த செய்திகள் நம்ம சொல்றோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வீக்காக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வீக் ஆகுறாங்க அப்படின்னாலே, தினந்தோறும் இது போல செய்திகள்லாம் வருதுன்னா, அவங்க வீக் ஆகுறாங்க அப்படின்னாலே அவங்களால வேற எந்த நாடுகிட்டையும் போய் வாலாட்ட முடியாது. ஏன்னா அவங்க நாடே பாதுகாப்பா இல்லை அப்படிங்கும் போது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க நாடே பாதுகாப்பா இல்லைங்கும் போது அவங்களால இன்னொரு நாட்டுல போய் போர் தொடுக்க முடியாது. அவங்களால ஆட்சி பண்ண முடியாது, வர்த்தக பாதையை தடுக்க முடியாது. எல்லாமே அவங்கவுங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்குவாங்க. ஸோ அதுதான் மல்டி போலார் வேர்ல்ட். ஒருத்தங்க பிடியில இருந்து பல நாடுகளோட பிடிக்கு பல நாடுகளும் விடுதலை அடைஞ்சு வர ஆரம்பிச்சிருவாங்க. எக்கனாமிக்கலி, ட்ரேடு, ஃபினான்ஷியலின்னு பல வகையில வந்து பண்ண விடுதலை அடைய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கான ஒரு வாரா தான் இப்போ வரக்கூடிய ஒரு வேர்ல்டு வார் அப்படின்னு ஒன்று வராது. பட் வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு இண்டிபெண்டன்ஸுக்கான வாரா தான் இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் பல தலைவர்கள் இது போல ஒரு வார்த்தையை ஹைலைட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ 12 பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ட்ரோன்கள் ஹிட் ஆயிருக்கு. அதில் ஒரு இடத்துல உதிரி போய் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது இது போல தாக்குதல்கள் வீரியமா நடந்துட்டு இருக்கு. இப்பதான் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போல விஷயம். திரும்பவும் ட்ரம்ப் அவர்களை கூப்பிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பப்ப கேள்விகள் தரமாரியா கேட்டுக்கிறாங்க. பாவம் அவர் என்ன நினைப்பு இருந்தாலோ இல்ல எந்த மாதிரியான கண்டிஷன்ல இருந்தார் அப்படிங்கிறது போல தெரியல. நான் திங்கக்கிழமை இல்லையா, ஸோ அதனால மேபி சண்டே, திங்கக்கிழமை அந்த மாதிரி காரணங்களால் கூட இருக்கலாம். அதாவது அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, திடீர்னு எடுத்தோடனே அதாவது ஃப்ரைடே வந்து நான் ரஷ்யாவுக்கு போறேன், அந்த இடத்துல வந்து பேசிக்குவோம், எல்லாம் பண்ணிக்குவோம் அப்படிங்கலாம் அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா, என்னது தலைவரே என்ன அப்போ அலாஸ்கால வரலையா, நாங்களும் அலாஸ்கான்னு சொல்லி தயாராகிட்டு இருக்கிறேன், என்ன நீங்க வந்து ரஷ்யாவுக்கு போறீங்களா அப்படிங்கிற பண்ண எல்லாம் கேள்வி கேட்கும்போது அமெரிக்க தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, ஏங்க இல்லைங்க ரொம்ப அவர்கள் ரஷ்யாவுக்கு போல வெள்ளிக்கிழமை பேசும்போது கொஞ்சம் தப்பா சொல்லிட்டார், மிஸ்பெல் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இதுக்கு அனலிஸ்ட் தரப்பு இந்த கருத்துக்கள் என்ன வருது அப்படின்னா, அது ரஷ்யாவுக்கு போறதுங்கிறது ஒண்ணு, ரஷ்ய அதிபர் வராங்க அப்படிங்கிறது ஒண்ணு, இதுவே மிஸ்பெல் ஆகுதே, பேச்சுவார்த்தையில கொஞ்சம் பார்த்து சூதானமா பேச சொல்லுங்க, மிஸ்பெல் ஆயிரும் போது வேற மாதிரி பிரச்சனைகள் ஆயிரும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து வருத்தங்கள், கவலைகள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். பட் ஆனா ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான பேச்சுவார்த்தை அலாஸ்கால நடக்குது. ஸோ அந்த அலாஸ்கால நடக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் தான். அந்த டெஸ்ட்ல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன தொடர்ந்து வார் செய்ய போறாரா இல்ல பிரச்சனையை முடிக்க போறாரா, இது போல அவங்களுக்கு இருக்கும். ஸோ இது போல ஒரு டெஸ்ட் தான் அது அப்படிங்கிற போல அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வருது. என்ன டெஸ்ட் வைக்க போறாரு எக்ஸாம் தான் தெரியல. அது மட்டும் இல்லாம இது என்னோட ஒரு போரே கிடையாதுங்க. அது மட்டும் இல்ல, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாவ்லின் மிசைன்லாம் என்னோட டேர்ம்ல தான் உக்ரைனுக்கு நான் ஆத்தரைஸ் பண்ணி அதிகப்படியா கொடுத்தேன்.
அந்த டைம்ல நான் ஜாவலின் குடுக்காம மட்டும் இருந்திருந்தேன் அப்படின்னா, புட்டின் அவர்களோட படை கீவ்ல சில மணி நேரங்கள்ல வந்து நின்றுருக்கும். ஜாவலின் மிசைல்கள் இருந்ததுனால தான் ரஷ்யாவோட டேங்க் படைகள தட்டி தூக்கிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வருது. அது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையில ஒருத்தங்களா படிக்கட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுதான் இந்த 3 வருஷ போரா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அடுத்த படிக்கட்டு அப்படிங்கிறது இந்த அலாஸ்கா மீட்டிங் அப்படிங்கறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம புட்டின் அவர்களையும் ஜெலன்ஸ்கி அவர்களையும் ஒண்ணா ஒரு ரூம்ல வச்சு பூட்டி விட்டுறலாம். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் சொல்ல வந்தது, இரு நபர்களையும் புடிச்சு ஒரு ரூம்ல உட்கார வச்சோம்னா, அவங்களே பேசி தீர்த்துக்குவாங்க. நான் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி அவங்க பேசி தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிறது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் இவர்கிட்ட இருந்து வரும்போது, வம்படையா ஜெலன்ஸ்கி அவர்கள கூட்டிட்டு வந்து மறைமுகமா உட்கார வச்சு, என்ன ஏதுங்கிறது நடக்கிறது வந்து பார்த்துருவாங்களா அப்படின்னு கூட செய்திகள் இருக்கு. ஏன்னா, ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சவுதியில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து சவுதியில வந்து வேற பக்கம் ரூம்ல உட்காந்துக்குவார். இங்க நடக்கிற எல்லாத்தையும் வந்து குசு குசுன்னு அவர்கிட்ட சொன்னோம்னா, அவரு கேட்டுக்கிட்டு குசு குசுன்னு சொன்னாங்கன்னா, அதுக்கேத்த மாரி இங்க நடக்கும். அதே போல இங்க திருப்பியும் அமல்படுத்துவாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா, ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறார். இப்ப மீட்டிங் நடக்குது இல்லையா? இதுல கண்டிப்பா கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு டயலாக் இருக்கும். இந்த போர முடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட்டா இருக்கும். நான் ஒரு நம்பிக்கையா இருக்கேன். கன்ஸ்ட்ரக்டிவான டயலாக் வரும் அப்படிங்கிறத அவர் தரப்புன்னு சொல்றாரு. ஆனா, சில அனலிஸ்ட் தரப்பு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா, அமைதிக்கான ஒரு தொடக்கமா? இல்ல டிசப்ஷன் டெக்னிக்கா? அப்படிங்கறத கேட்கிறாங்க. அதாவது ரஷ்ய அதிபரை இங்க கூப்பிட்டு பேச்சுவார்த்தைகள் போல இங்க பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்துல திடீர்னு நடக்கலாம் இல்லையா? போலாந்து தரப்புல இருந்து வந்து லிவிவ் ப்ளூடஸ்க் எடுத்துட்டாங்கன்னா, அப்ப பெருமளவுல எஸ்கலேட் ஆயிடக்கூடாது. எதுவும் ஒரு முடிவுகள் எடுத்துடக்கூடாது. உடனே ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. டைம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிசப்ஷன் டெக்னிக்காக இது போல பேச்சுவார்த்தைக்கு வர வச்சிருக்காங்களா? ஸோ அதுக்குள்ள ரஷ்ய அதிபரும் ட்ரம்ப் அவர்களும் பேசி முடிக்கிறதுக்குள்ள போலாந்து வேக வேகமா வந்து உக்ரைனுக்குள்ள சில பகுதிகளை பிடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கும்போது ரஷ்யா அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணும். ரஷ்ய அதிபரான ஒப்புதல் வேணும். அவர்கிட்ட நடக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் முடிவெடுத்து அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாம பெலரூஸ்ல அதிகப்படியான படை ரஷ்யாவோட படைகள் வந்து பாத்தீங்கன்னா களமிறக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம புட்டின் அவர்கள் அங்க போனதுக்கு அப்புறம் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு? இன்டரப்ட் ஆகுமா? ரஷ்யாக்கும் அங்க இருக்கக்கூடிய அலாஸ்கால இருக்கக்கூடிய புட்டின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் இன்டரப்ட் ஆகுமா? ஏன்னா இங்க ஏதாவது ஒன்று எஸ்குபிஸ்கா செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உக்ரைனுக்குள்ள வந்து இந்த பகுதியில இனிமே எங்களுக்கு தான் அப்படிங்கிற போலாண்டு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி ரியாக்ஷன் ரஷ்யா கிட்ட இருந்து இருக்கும் அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. அந்த டைம்ல உட்காந்து மண்டைய கழுவி எதையாச்சும் ஒன்று சொல்லி நீங்க வேற பகுதி எடுத்துக்கங்க, அவங்க அந்த பகுதி எடுத்துக்கிட்டோம். அதாவது ஸ்வாப்பிங்னு சொன்னார் இல்லையா ட்ரம்ப் அவர்கள்? உக்ரைன் ரஷ்யா ஸ்வாப்பிங்கா இல்ல உக்ரைனை பல நாடுகள் ஸ்வாப்பிங்கா அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி பல அனலிஸ்ட் இருந்து பல வகையான கருத்துக்கள், பல வகையான யோசனைகள் வருது. அது என்ன மாதிரி ஆளுங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க மண்டே வந்து பார்த்தா ஒரு மாதிரி கோளாறா யோசிக்கும். அது மாதிரி என் மண்டையும் கொஞ்சம் கோளாறா தான் யோசிக்குது. நம்பிக்கையே வராதுங்க. யார் மாதிரி நம்பிக்கையே வர மாட்டேது. என்னதான் பண்ணி தொலைன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடக்க போது பேசி பிரச்சனையை முடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில அடுத்த செய்தியில் போக ஆரம்பிக்கலாம். இப்போ இங்க சிக்கல்கள் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து அசம்பாவிதம் அப்படிங்கிறது அமெரிக்காவில் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த சபட்டாஜ் ஆக்டிவிட்டிஸ்ங்கிறது ரஷ்யா, உக்ரைன் இந்த ஏரியால மட்டும் கிடையாது, அமெரிக்காலையும் அதிகப்படியா நடந்துட்டு இருக்கு. அது ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதுல இருந்து ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்குது. இப்ப திரும்பவும் அமெரிக்காவோட ஸ்டீல் கோக் ஷோக்கிங் பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு. பிட்ஸ்பர்க்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. இதனால இடிபாடுகளுக்குள்ள பல நபர்கள் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல பண்ண செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் போக போக என்ன காரணம், ஏன் எந்த ஒரு ரீசனால இது நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி ஏதாவது நாடுகள் இருக்கா, என்ன ஏதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் அமெரிக்க தரப்பிலிருந்து வருது. அடுத்தது அமெரிக்கா எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுகள் அப்படின்னா, பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இருக்காங்க இல்லையா, பாகிஸ்தான் விட்டு பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காங்க. பயங்கரமான அட்டாக். ஒரு வீடியோ பதிவு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தது. பாகிஸ்தானோட வீரர்கள் தெரிச்சு ஓடுவாங்க. எல்லாத்தையும் கீழே போட்டு துண்டக்கானம் துணியக்கானன்ட்டு அப்படியே மலை மேலே ஏறியே ஓடுவாங்க. ஸோ பலுச்சிஸ்தான் வீரர்கள் வந்து பண்ணால் அவங்கள அந்த அளவுக்கு துரத்தி விட்டுட்டு இருந்தாங்க அந்த கூலிப்படை, பாகிஸ்தான் ராணுவ கூலிப்படைகளை. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தெரிச்சு ஓடிட்டு இருந்தாங்க. இது போல விஷயங்கள்லாம் பார்க்க பார்க்க முடிச்சு விட்ருவாங்க போல தெரியுது பாகிஸ்தான் அப்படிங்கிறது போல பயந்துட்டாங்க போல தெரியுது. அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்கள் தரப்புலேருந்து இது வந்து ஒரு தீவிரவாத ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற போல அங்கீகாரம் பண்ணிட்டாங்க. எப்படிங்க சார்,
இந்த ஜுலானி அவர்கள தீவிரவாதி அமைப்பா இருந்தது. அதுக்கப்புறம் ஒயிட் வாஷ் பண்ணி பேச்செல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அல்சாராவா மாறின மாரி, இந்த பிஎல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தீவிரவாத அமைப்பா இருக்கு. அமெரிக்காவோட ஒப்பந்தங்கள்லாம் போட்டு சொல்றதுக்கெல்லாம் சரின்னு கேட்டதுக்கு அப்புறமா, இது வந்து பிஎல்எஸ்ஏன்னு மாறிடுமா? சால்வேஷன் ஆர்மியா மாறிடுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா, இப்ப பிஎல்ஏ இந்த பலுச்சிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எடுக்கக்கூடிய ஒப்பந்தம் பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வேளை கை மாறிடுச்சு அப்படின்னா, இத்தனை நாள் சீனா எடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்கா எடுப்பாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒரு வேளை கை மாறிச்சுன்னா, அது மேலும் மேலும் இவங்களுக்கு சிக்கல் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்க படைகள் அந்த இடத்துக்கு வருவாங்க. நம்மளுக்கு ஈரானுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா, செவுரு கட்டுறதுக்கு இங்கே வந்து உட்காந்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம ஈரானோட தெற்கு பகுதியிலிருந்து அட்டாக் பண்ண முடியும். இப்ப ஈரானோட வடக்கு பக்கத்துல செங்குசார் காரிடோருக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஈரானோட தெற்கு பகுதியில பாகிஸ்தானுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து உட்காந்துக்குவாங்க. ஸோ மிக பெரும் அளவுல தலைவலியா மாறிடும் இந்த இடத்துல அப்படிங்கிற மாற்று கருத்துல என்ன நடக்கும்ன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா இதே பயம் ஈரானுக்கும் இருந்திருக்கு. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா அர்மேனியாவோட பெயிஷான் அவர்கள் கூட ஈரானோட அதிபர் இருக்கிறார் இல்லையா, மசூத் பெஷிஷ்கியான் அவர்கள். ஸோ இவங்க 2 பேரும் பேசியிருந்துக்கிறாங்க. அது அமெரிக்கா ரொம்ப இனிக்கி இனிக்கி பேசுவாங்க. ஏதோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, வளர்ச்சி, அமைதி, ஸ்டெபிலிட்டின்னு இனிக்கி இனிக்கி பேசுவாங்க. ஸோ அதுபோல் பேசிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு அப்புறம் கொடுமையை பிடிச்சி ஆட்டுவாங்க. ஹெஜிமோனி அவங்க நம்ம லாங்குவேஜில் சொல்கிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெஜிமோனி பண்ணுவாங்க. இதுபோல் ரொம்ப எப்படி சொல்றது, தேன் போல் பேசி அதுக்கப்புறம் வந்து உட்காந்து அந்த இடத்துல ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா, எக்ஸ்ட்ரீம் கேர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு இருக்கு. ஏன்னா இதுல ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. அர்மேனியாவோட அதிபருக்கு பிரைம் மினிஸ்டர் இப்போதைக்கு வந்து பண்ணா அவருக்கு எதுவுமே செய்யறதுக்கு முடியல. வேற வழி இல்லாம இருக்க. ஒரு சைடு துருக்கி, இன்னொரு சைடு அசர்பைஜான், ரஷ்யா இப்போ ஆக்டிவா ஒரு போர்ல இருக்கிறாங்க. இன்னொரு போருக்கு அவங்க வரதுக்கு முடியாது. ஸோ இதை சாதகமாக பயன்படுத்தி தான் அசர்பைஜான் இந்த பகுதிகள் எடுத்திருக்கிறாங்க. 2வது ஈரானுக்கு இது சிக்கல் தான். ஸோ இது போல வந்து பார்த்தா அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள வந்தாச்சு. வேற வழி இல்லை. அமெரிக்கா இல்லை அப்படின்னா அர்மேனியா அப்படிங்கிறது மிக பெரும் சிக்கலாக மாறும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான ரஷ்ய வீரர்களை அர்மேனியாலையும் டிப்ளாய் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ரஷ்யா ஒரு சைடு ரெடி ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு வேளை இந்த உக்ரைன் பிரச்சனை மட்டும் முடியுது அப்படின்னா மூக்கு கொஞ்சம் புடப்பா தான் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்து என்ன ஏதுன்னு தரிச்சிட்டு வந்துடலான்றது போல கிளம்பி இந்த சைடு வண்டியை விட்டாங்கனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அதுவும் 2 சைடு வச்சு ஸ்டாண்ட் வச்சு அடிச்சாங்கன்னா செமையா இருக்கும். ஸோ இது போல விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் அசர்பைஜான் வேறு வழி இல்லாம இது போல வந்து பார்த்தா அமெரிக்காவுக்கு ரொம்ப ஆதரவா இறங்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா உக்ரைனுக்கு போடப்பட்ட தடைகள், ஆயுதம் கொடுக்கக்கூடாதுன்னு போடப்பட்ட தடைகள்லாம் தூக்கி விடுவாங்களாம். ஆயுதங்கள் கொடுப்பாங்களாம் அசர்பைஜான். கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ ஃபண்டிங் வேற கொடுக்குறாங்களாம். எங்களோட ஆயில் டிப்போ அடிச்சிட்டாங்க, அதனால நாங்கள் வந்து அதை ரெடி பண்ணுறதுக்கு ஃபண்டிங் கொடுக்குறோம் உக்ரைனுக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா அசர்பைஜானோட கேம் பிளே வேற மாதிரியா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல எஸ்கலேஷன் ஆகுது அப்படின்னா எந்தெந்த நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக போக போறாங்க, எந்தெந்த நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வர போறாங்க, ஜியோ பாலிட்டிக்ஸ் கேம் பிளே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.